சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் வீட்டில் 950 கோடி கருப்பு பணம் இருப்பதாக கொள்ளையடிக்கச் சென்ற கும்பல் சிக்கியுள்ளது. சினிமா பாணியில் பல நாட்கள் திட்டம் தீட்டிச் சென்றவர்கள் சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் அப்துல்லாபூர்மேட் மண்டலத்தில் உள்ள பிராமணப்பள்ளியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் வியாபாரி போகினி ஜங்கையா. இவருக்கு மன்சூராபாத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் சேகர், மணல் வியாபாரி MD மைமூத்து நண்பர்கள் தொழிலில் நஷ்டமடைந்ததால் மூவரும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டம் தீட்டினர். இந்நிலையில் துர்க்கையஞ்சல் ஸ்ரீராம் நகரில் வசிக்கும் சென்னையை சேர்ந்த தொழிலதிபரும் சாக்லேட் நிறுவன உரிமையாளருமான திருமணந்துரை என்பவர் வீட்டில் கணக்கில் வராத கருப்பு பணம் 950 கோடி ரூபாய் இருப்பதாக போகினி ஜங்கையாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. ஜங்கையா இந்த தகவலை சேகர் ரெட்டி மற்றும் மைமூத் ஆகியோருக்கு கூறியுள்ளார். உண்மையில் திருமணந்துரை வீட்டில் பணம் இருக்கிறதா என்பதை கண்டறிய மந்திரவாதி ஒருவரை திருமணந்துரை வீட்டினருகே அழைத்துச் சென்று பூஜை செய்ய முடிவு செய்தனர். ஆனால் மந்திரவாதி பயந்து கொண்டு வராததால் மேச்சலைச் சேர்ந்த பெட்டி ஸ்ரீனிவாஸ் என்பவரிடம் கூறியுள்ளார். ஸ்ரீனிவாஸ் விஜயவாடாவைச் சேர்ந்த ரசாக்கை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். ரசாக்கும் தெரிந்தவர் மூலம் சாக்லேட் நிறுவன உரிமையாளர் வீட்டில் பணம் இருப்பது உண்மைதான் எனவும், இதற்கு முன்பு அவரது வீட்டில் பணிபுரிந்து விலகிய ஊழியர் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து 950 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை அனைவரும் இணைந்து கொள்ளையடித்து அந்த இடத்தில் பணம் போல கட்டுக்கட்டாக கருப்பு வண்ண காகித கட்டுகளை வைக்க திட்டமிட்டனர். இதற்காக போயின்பள்ளியைச் சேர்ந்த மடம் சதீஷை ரசாக் தொடர்பு கொண்டார். ஜங்கையா, சேகர் ரெட்டி, மைமூத், பெட்டி ஸ்ரீனிவாஸ், ரசாக், சதீஷ் மற்றும் தெரிந்தவர்கள் மூலம் மார்க்கெட்டிங் ஊழியர்களான ஜாக்கி லக்கானி, முகமது ஆதில், சவுத் ஹஸ்மி சையத் இஸ்மாயில், ரஹிமுல்லா கான், அக்பர் கான், ஷமிமுல்லா, முகமது முதாசிர் ஆகியோருடன் கூட்டாக சேர்ந்து அந்த பணத்தை எடுத்து பின்னர் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர். இதற்காக சாக்லேட் நிறுவன உரிமையாளரின் வீட்டில் கொள்ளையடிக்க சதீஷ் கருப்பு காகிதம், பவுடர் மற்றும் ரசாயன பைகளை தயார்படுத்திக் கொண்டார். கொள்ளையடிப்பதற்காக இரும்பு கட்டர், நெருப்பு ஸ்ப்ரே, இரும்பு கம்பி, கத்தி போன்றவற்றை வாங்கிக் கொண்டு மே 4ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் திருமணந்துரை வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்குள் செல்ல முயன்ற போது காவலாளி உட்பட உரிமையாளரின் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதை பார்த்து உள்ளே செல்லாமல் அனைவரும் திரும்பிவிட்டனர். சில நாட்கள் நோட்டமிட்டு காத்திருந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு திருமணந்துரை வீட்டுக்குள் நுழைந்தனர். ஜங்கையா, மைமூத், சேகர் ரெட்டி, பெட்டி ஸ்ரீனிவாஸ், சதீஷ் ஆகியோர் வீட்டின் வெளியே சுற்றுப்புறத்தை கவனித்து கண்காணித்துக் கொண்டிருந்த போது மற்றவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். 4 பேர் முன்புறம் மற்றும் பின்புறம் புகுந்து அங்கிருந்த CCTV கேமராக்களை உடைத்தனர். அதை தடுக்க முயன்ற 2 காவலாளிகளை தாக்கி கட்டி போட்டுள்ளனர். சிலர் பின்பக்கமாக முதல் மாடிக்குள் நுழைந்தனர். மீதமுள்ளவர்கள் பிரதான வாயிலை ஆயுதங்களுடன் உடைத்து உள்ளே செல்ல முயன்ற போது உரிமையாளர் திருமணந்துரை சத்தம் கேட்டு CCTV கேமராக்களை சோதனை செய்தார். அப்போது சிலர் வீட்டிற்குள் நுழைவதைக் கண்டு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். இதுகுறித்து ஆதிபட்லா போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் இவர்கள் திட்டம் கண்டறிந்து 14 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 3 கார்கள், 1 ஸ்கூட்டி, 16 போன்கள், இரும்பு கற்றர்கள், இரும்பு கம்பிகள், கருப்பு காகித மூட்டைகள், ரசாயனங்கள் மற்றும் 80,000 ரொக்கம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் வீட்டில் உண்மையிலேயே 950 கோடி கருப்பு பணம் உள்ளதா அல்லது யாராவது பொய்யாக கூறி இவர்களை சிக்கலில் மாட்ட வைத்தார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சினிமா பாணியில் நடந்த கொள்ளை முயற்சி தெலங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.